ட்ரம்போட மைண்ட் வைஸ் எப்படி தெரியுமா இருக்குது? நைட் தூங்கிட்டு இருப்பாரு, திடீர்னு எந்திரிச்சு இந்தியாவும் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, இந்தியர்கள் யாரையுமே நிம்மதியா தூங்க விடக்கூடாது. இப்ப புதுசா ஒரு தொல்லை கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிற தொல்லை என்ன தெரியுமா? இந்தியால இருந்து அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, H1B விசா வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, வேலை பார்க்க போறவங்களும் சரி, உங்களுக்கு வந்து நாளைக்கு H1B விசா இந்தியாவுக்கு பெரிய தொந்தரவா இருக்கு அப்படின்னு இப்போ மலங்கோரி பேசியிருப்பாரு. அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்போம். மலங்கோரி மற்றவங்களும் பேசியிருப்பாங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இது எப்படி இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றத பார்ப்போமா? இந்தியாவோட பாப்புலேஷன் 150 கோடி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். இந்த 150 கோடியில ஒர்க்கிங் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா வெறும் 60 கோடி. 150 கோடியில ஒர்க்கிங் பாப்புலேஷன் கன்சிடர் பண்றது 60 கோடி. இந்த 60 கோடியில கவர்மெண்டோட ஐடிஆர் ஃபில் பண்றவங்க, அதாவது மாசம் 25,000க்கு மேல வாங்குறவங்க ஐடிஆர் ஃபில் பண்றாங்க. இந்த கேட்டகரி போனோம்னா 25,000 ரூபாய்க்கு மேல இந்தியாவில வருமானம் வாங்குறவங்க ஏறத்தாழ 9 கோடி பேர். 150 கோடி மக்கள்ல 9 கோடிக்கு மேல மக்கள் தான் 25,000 ரூபாய்க்கு மேல வருமானம் வாங்குறாங்க. இந்த H1B விசா வாங்க போறவங்க 150 கோடி மக்களையும் அஃபெக்ட் பண்ண போறவங்க இல்ல. இந்த H1B விசா வாங்க போறவங்களோட காம்படிஷன் அவங்க திரும்பி வந்தாங்கன்னா அவங்க காம்படிட் பண்ண போறது இந்த 9 கோடி மக்களோட கூட கிடையாது. ஏன்னா இவங்களோட சம்பளம் 25,000. சோ இந்த 9 கோடி பேர் ஐடிஆர் ஃபில் பண்றவங்கலையும் அவங்க H1B விசா வாங்குறவங்க ஒரு 5 லட்ச ரூபாய் வருமானம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க இந்தியா வந்தாங்கன்னா அந்த 5 லட்ச ரூபாய் வாங்க முடியாது. அவங்க அதற்கு காம்பன்சேஷனா ஒரு 1,50,000 லட்ச ரூபாய், 1,4 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபாய் இது மாதிரி சம்பளம் வாங்க கன்சிடர் பண்ணோம்னா இந்த ஒரு எப்படி சொல்றது ஆண்டு வருமானம் ஒரு 20 லட்சத்துல இருந்து 25 லட்சம் இந்த கிரேடுக்குள்ள அவங்க வாங்குவாங்க. அதாவது மீன்ஸ் 1,4 லட்சத்துல இருந்து ஒரு 2,4 லட்சம் இந்த அளவுக்கு மாச சம்பளம் வாங்குவாங்க. அப்படின்னா இந்த அளவுக்கு மாச சம்பளம் வாங்குறவங்க ஐடிஆர் ஃபில் பண்ற டேட்டா பிரகாரம் இந்தியாவோட பாப்புலேஷன்ல வெறும் 15 ஐடிஆர் ஃபில் பண்றவங்கல்ல வெறும் 15 லட்சத்துல இருந்து 25 லட்சம் பேர் தான் இந்த சம்பளம் வாங்குறாங்க. மீன்ஸ் 150 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல 20 லட்சத்துல இருந்து 25 லட்சம் இந்த கிரேடுக்குள்ள சம்பளம் வாங்குறவங்க. ஏன்னா அதுக்கு மேல போனீங்கன்னா நீங்க அது ரொம்ப இன்னும் மினிமல் ஆகும். அதனால நம்ம இதே வச்சுட்டோம்னா 20 to 25 லட்சம் இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறவங்க வெறும் 15 லட்சத்துல இருந்து 25 லட்சம் மக்கள் மட்டும்தான். இது ஒர்க்கிங் பாப்புலேஷன்லயே பாத்தீங்கன்னா 0.5%. இந்த 0.5% தான் அந்த வரப்போற இப்ப H1B விசால இருந்து திரும்பி வந்தாங்கனாலே அவங்க காம்படிஷன் பண்ணும்போது இந்த 0.5% தான். இந்த 0.5% இந்தியாவோட ஒரு பிரீமியம் செக்டார் நம்ம கன்சிடர் பண்ணலாம். சோ இப்ப அந்த H1B விசா படிச்சுட்டு அங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் யாரும் வந்து நீங்க அந்த மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்க யாரும் வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து போனவங்க இல்ல. மீன்ஸ் அவங்க போனது எல்லாம் மோஸ்ட்லி அந்த H1B விசா ஹோல்டர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து போனவங்க. உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் மேட் பை கவர்மெண்ட் பை யூசிங் த பீப்புள் டாக்ஸ். த பீப்புள் டாக்ஸ் மீன்ஸ் எல்லாரும் தான் பே பண்றாங்க. மீன்ஸ் ஒரு பார்ட்டி பே பண்றாங்க, ஒரு கிராமத்துல அவங்களுக்கு எல்லாரும் பே பண்றாங்க. ஜிஎஸ்டி கலெக்ஷன் எல்லாரும் பே பண்ணி அதுல இருந்து தான் அந்த ஸ்டைஃபண்ட்ஸ் இது மூலியமா தான் அவங்க அந்த படிச்சு அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஓகேங்களா? இப்ப அவங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்க அங்க போய் வேலை பார்க்கறதுனால இங்க வேலை வாய்ப்புகள் குறையதான் செய்யுமே தவிர அவங்க அங்க போய் வேலை வாய்ப்பு பார்த்ததுனால இங்க செழிப்பு ஆறு ஓடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரிமிட்டன்ஸ் தவிர இதுல நமக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. சோ இதுவே அவங்க இங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு 3 லட்சம் பேர்ல இருந்து 3 லட்சம் பேர் H1B விசா வச்சிருக்கா கன்சிடர் பண்ணப்படுது. அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு 2 பேரை வேலைக்கு எடுத்தாலும் அவங்க ஒரு 3 லட்சம் பேர் ஒரு 2 பேரை வேலைக்கு எடுக்கிற லெவலுக்கு ஒரு கம்பெனிஸ் அவங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அது பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு ஆகுது. அவங்களாலேயே ஒரு 6 லட்சம் to 9 லட்சம், நான் சொல்றது ஒரு ஆள் 2 to 3 ஆள் வேலைக்கு எடுக்கிறாங்கனாலே ஒரு 6 to 9 லட்சம் பேரை எம்ப்ளாய் பண்ண முடியும். சோ இது இந்தியாவோட எக்கனாமியை கான்ட்ரிபியூட் தான் பண்ணும். நீங்க ஒரு கிளாஸ் தான் தெரியும், சிரோதா, மிந்த்ரா, நைகா, ஆமா இது மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவிலே ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு. ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கு பயந்து போயிட முடியுமா? இப்ப நம்ம லிவிங் ஸ்டைலுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியுன்றதுக்காக அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு அங்க போயிருக்காங்க. இப்ப அவங்க திரும்பி வந்தாங்கன்னா அது இந்தியா எக்கனாமியை கான்ட்ரிபியூட் தான் பண்ணும், இந்தியா எக்கனாமியை பூஸ்ட் பண்றதா தான் போகும். அதை விட்டுட்டு இந்தியா எக்கனாமிக்கு அது எப்படி ஒரு பின்னடைவா இருக்கும்னு சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் இந்த 3 லட்சம் பேருன்றவங்க இந்தியா பாப்புலேஷன்ல கன்சிடர் பண்ணா ஒரு 0.1% 0.2% இந்த லெவலுக்கு வருவாங்களா? 150 கோடியில 3 லட்சம் எவ்வளவு? இந்த 3 லட்சம் பேர் பர்சன்ஸோட 3 லட்சம் பர்சன்ஸோட ஒரு ஒரு இஷ்யூஸ் அட்டாக் பண்றது பிரைம் மினிஸ்டர்ஸோட பிரைம் கன்சர்னா இருக்க முடியுமா? ஆக்சுவலா உங்களை எஜுகேட் பண்ணா இந்த இந்தியா கவர்மெண்ட் தான் உங்களை எஜுகேட் பண்ணுது, உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குது, எல்லாமே பண்ணது இந்த இந்தியா கவர்மெண்ட். ஸோ அப்போ யூ ஹேவ் டு ரிட்டர்ன் பேக் சம்திங் டு திஸ் இந்தியா கவர்மெண்ட், ரைட்? நீங்க இங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச எஜுகேஷனையோ உங்களுக்கு கிடைச்ச ஒரு அறிவை கிடைக்காத ஒருத்தவன் ஏதோ ஒரு தொகரையில் இருக்க ஒருத்தவனுக்கு நீங்க பாஸ் ஆன் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க பாஸ் ஆன் பண்ணாம போனது திருப்பி வரதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க இப்ப தாராளமா திரும்பி வரலாம். திரும்பி வந்து இங்க நமக்கு தேவையானதை நம்மளே கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதானே ஒரு சரியான சொல்யூஷனா இருக்க முடியும். இந்த முடிவு ட்ரம்ப் எடுத்துக்கிறது அமெரிக்காவுக்கு தான் கோயிங் டு பி பேக் ஃபயர். இந்தியாவுக்கு இட்ஸ் a குட் டைம். இந்தியாவுக்கு அந்த 3 லட்சம் பேர் திரும்பி வராங்கன்றது ஒரு மிகப்பெரிய செல்வமா தான் இருக்கும். நீங்க வந்து இங்க உருவாக்கப்பட்ட வைரங்கள், இந்தியாவில் உருவான ஒரு வைரங்கள் அமெரிக்கால இருக்கு. நம்ம கோஹினூர் வைரத்தை எப்படி லண்டன்ல இருந்து மீட்டு கொண்டு வந்தாலும் அது மாதிரி இந்தியா கவர்மெண்ட், இந்தியா மக்கள் இந்தியாவுக்காக உருவாக்கின ஒரு வைரம் அமெரிக்கால இருக்கு. அந்த வைரம் இப்ப இந்தியா திரும்பி வருது. திரும்பி வந்தா அந்த வைரம் இன்னும் பல வைரங்களை உருவாக்க முடியும். இந்தியாவோட எக்கனாமிக் growth இன்னும் ஃபாஸ்டர் பண்ண முடியும்.
அவங்களுக்கு விசா கேன்சல் பண்ணதுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து பேசணும். 150 கோடி மக்கள்ல 60 கோடி மக்கள் 40 to 45% தான் பாப்புலேஷன் தான் ஒர்க்கிங் ஃபோர்ஸ். அதுல வெறும் 3 லட்சம் பேர் எலிஜிபிள் அமௌண்ட் 0.1% இந்த லெவலுக்கு தான் H1B விசா ஹோல்டர்ஸ். இந்த ஒரு H1B விசா ஹோல்டர்ஸ் பிரச்சனையில பிரைம் மினிஸ்டர் பேசணும். பிரைம் மினிஸ்டர் வீக்கனா இருக்கனால இப்படி நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி சொல்றதோ இல்ல வேற ஏதோ சொல்றதோ எப்படி ஒரு சரியான ஒரு வாதமா இருக்க முடியும்? எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டர் பேசணும், எல்லாத்தையும் கவர்மெண்ட் தான் டேக் கேர் பண்ணணும்னா அப்ப நம்மளோட ஒரு சோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த வைரங்கள் இந்தியாவை நோக்கி வரட்டும். இந்தியா அந்த வைரங்களை வச்சு இன்னும் பல வைரங்களை உருவாக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான இன்டெலெக்சுவல் நாலேஜ் ஷேரிங் அண்ட் நல்ல ஒரு growth இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல பிரச்சனை என்னன்னா மதன் கௌரி போட்டிருக்க அந்த வீடியோ, மதன் கௌரியோ மத்தவங்கள போட்டிருக்க வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் வியூஸ் போயிருக்கு. இந்த 3 லட்சம் பாப்புலேஷன் வியூஸ் போயிருக்கிறது தான் அந்த H1B விசா ஹோல்டர்ஸோட டோட்டல் பாப்புலேஷனே இன் யூஎஸ்ல. அதாவது அங்க இந்த வீடியோ 3 லட்சம் வியூஸ் போகுதுன்னா H1B விசா வச்சுக்கோங்களே 3 லட்சம் தான். ஆமா, அந்த 3 லட்சத்துல எனக்கு தெரிஞ்சு யாரும் H1B விசா போட்டவங்க யாரும் இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வைரங்கள் திரும்பி இந்தியாவுக்கு வரட்டும். இந்தியாவோட பாப்புலேஷன்ல, இந்தியாவோட எக்கனாமிக் growthல, இந்தியாவோட ஃபியூச்சர் விஷன்ஸ்ல அது ரொம்ப பெனிஃபிட்ஸா தான் இருக்கும். அது நமக்கு எக்கனாமிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் தரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி சொல்லுங்க. நன்றி.